ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்வரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, கும்ப லக்னத்திற்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் சனி கிரகம் மற்றும் ராகு கிரகம், செவ்வாய் கிரகம், இந்த மூணுமே குருவனுடைய நட்சத்திரத்தில் பயணித்து குருவை போல பலன் தரப்போகிறார். குரு நம்மளுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால, சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால, நமக்கு வீடு கட்டுறது, ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கவங்க, வாகனம் சம்மந்தப்பட்டது, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, ஒரு உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்க, ப்ரொடக்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க, இது எல்லாத்துக்குமே இந்த குருவின் மூலமாக இந்த 3 கிரகங்களும் நமக்கு நன்மைகளை செய்கின்றனன்னு எடுத்துக்கணும். இப்போ சனி லக்னத்தில் இருக்கார், ஆனால் குருவை போல் செயல்படுகிறார் அப்படின்னா, நாம் பொருள் சார்ந்த விஷயத்துக்கு இது நன்மை செய்யுதுன்னு எடுத்துக்கணும். ஒரு திட்டமிடுதல், ஒரு சம்பாதிக்கிறதுக்கான முயற்சி, ஒரு உற்பத்தி பண்ணுறதுக்கான தொழில்கள் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள், இதுக்கெல்லாம் நமக்கு டெவலப் பண்ணி கொடுக்குறாரு குரு. அதனால் நம்ம வேலைக்கு தகுந்த மாதிரி நம்ம மைண்ட் செட்டை மாற்றிட்டு போய்க்கணும். இப்போ போய் நம்ம நமக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கா, சந்தோஷம் இருக்கா, உறவுகள் பாதிக்கப்படுதான்னு யோசிக்கக்கூடாது. இது தொழிலுக்கான நேரம். அப்போ தொழிலுக்கு சனி நல்லது பண்ணுதுன்னு எடுத்துக்கோங்க, நல்லது நடக்கும். சனின்றவர் கொஞ்ச காலமாக இந்த நம்ம கும்பத்தில் வந்ததுலேருந்து பணம் சேமிப்பு குறைவாக இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் தொழிலில் பெருசாக பலம் இல்லை அப்படிங்கிற வீக் பாயிண்ட் எல்லாம் இருக்குது. அதையெல்லாம் நிறைவு செய்கிறதுக்கு இப்போ இந்த குரு நட்சத்திரம் உதவுது. சனிக்கு அந்த ப்ராப்ளத்தையெல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கொடுத்துருது. அடுத்தபடியாக ராகுவை எடுத்துட்டிங்கன்னா, நமக்கு தனஸ்தானத்திலே இருக்கார் ராகு. அவரும் குரு நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ இது என்ன செய்யுது, நமக்கு ஒரு சேமித்து வச்ச பணத்தில் ஒரு வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், ஒரு வாகனம் வாங்கலாம், அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. சில பேருக்கு வாடகைக்கு வீடு கட்டி வாடகைக்கு விடுறதுக்கு உண்டான ஏற்பாட்டை பண்ணுது. அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில், பில்டிங் லைனில் இருக்கவங்களுக்கு, அது உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ராகு ஹெல்ப் பண்ணுது. இதை எப்போ எடுத்துக்கணும், நம்ம ஜனஜாதகப்படி நமக்கு ராகுனுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடந்தால் இந்த பொருளாதார மேன்மைகளும், உற்பத்தி சார்ந்த மேன்மைகளும், ஃபைனான்ஸ் சார்ந்த வளர்ச்சிகளும் நன்றாக இருக்குதுன்னு சொல்லுது. அடுத்தபடியாக செவ்வாய் கிரகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5ஆம் பாவம். இது உறவு சார்ந்து நாளில் இருக்கிற குருவை காட்டுறதுனால உறவு சார்ந்து நல்லா இல்லை. இப்போ குழந்தைகள் சம்மந்தப்பட்ட உறவாகட்டும், அல்லது குழந்தை பிறப்புக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த சமயம் நமக்கு அதில் தடைகளை ஏற்படுத்துதுன்னு புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி குழந்தைகள் நம்மளை இடம் விட்டு இடம் போகிறது, ஒரு ஹாஸ்டலில் போய் படிக்கிறது, அதே மாதிரி பெரியவங்களாக வளர்ந்த குழந்தைகள் வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, வேலைக்கு போகிறது, இதுக்கு மாதிரியான நிகழ்வுகளுக்கு சாதகமாக. ஆனால் சந்தோஷம் நம்மளுக்கு கெடுக்கிறதுக்கு செவ்வாய் கொஞ்சம் வேலை பார்க்குறார். ஏன் அப்படின்னா, நமக்கு 5ஆம் இடம் அப்படின்னா நல்ல ஒரு கலைகள், நமக்கு பிடித்த விஷயங்களை செஞ்சு ஜாலியாக இருக்கிறது, அன்பை பரிமாறிக்கிறது, விருப்பப்பட்டவர்களோடு இன்பமாக இருக்கிறது, இதெல்லாம் 5ஆம் இடம். அப்படிப்பட்ட இடத்துல எமோஷனலி அட்டாச்மெண்ட்டு நல்லா வளர்க்குறது ஒரு ஸ்தானத்தில் செவ்வாய் அந்த ஸ்தானத்துக்கு பாதிப்பை கொடுக்குற 4ஆம் இடத்துல இருக்கிற குருவாக செயல்படுறார். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள், படைப்பாளிகள், படைப்பு திறமைகள், கலைத்திறமைகளை பயன்படுத்துகிறவங்க, மற்றும் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது ஈடுபடுறவங்க, மற்றும் புரோக்கர், கமிஷன் ஏஜென்சி, ஐடி லைன், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே முயற்சிகள் பலனளிக்கும். ஆனால் உறவுகள் பலனளிக்காது. உறவுகளில் அகம் சார்ந்து தீமை செய்யும், புறம் சார்ந்து நன்மை செய்யும். 5ஆம் இடம் என்பது இப்போ ஒரு நடிப்பு, சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதன் மூலமாக நமக்கு தொழில் ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கிது. ஆனால் 5ங்கிற அந்த மகிழ்ச்சி கெட்டு போகுது, அப்படியும் புரிஞ்சுக்கணும். அப்போ இரட்டை பாவங்கள், ஒற்றை பாவங்கள் அப்படிங்கிறது கணக்கு என்னென்னா, உறவுகள், இன்பம், இதையெல்லாம் குறிக்கிறது இந்த 5ஆம் இடம். அதே நேரத்தில் அதிருப்தியான மனநிலை, உறவுகளுக்கு தடைகளை குறிக்கிறது 4ஆம் இடம். அப்படிப்பட்ட 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதும், 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறது நமக்கு பொருள் சார்ந்த நன்மைகளை தரும், பொருள் சார்ந்த வளர்ச்சியை தரும், தொழில் சார்ந்த நன்மைகளை தரும். இது எல்லாமே நம்ம ஏப்ரல் 12 வரைக்கும்
நமக்கு இந்த கிரகங்களுடைய திசை புத்தி அந்தர சூட்சமாக நடக்கிறதுக்கு மட்டும் கணக்கில் எடுத்துக்கோங்க. நடக்காதவங்க இதை பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இதுக்கு நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, 12 பாவம் இருக்குது. 12 பாவத்தில் 1, 5, 9 அப்படிங்கிறது உறவு அல்லது நமக்கு தெய்வ அனுக்கிரகம், பூர்வீக பாரம்பரிய ஒரு பலம். 2, 6, 10ங்கிறது நம்ம சம்பாதிக்கிறது, வேலை செய்கிறது, தொழில் பண்ணுறது. 3, 7, 11ங்கிறது இன்பம் சம்மந்தப்பட்டது, திருமண உறவுகள் சம்மந்தப்பட்டது, சகோதர வழி உறவுகள், நண்பர்களை குறிக்கிறது. 4, 8, 12ங்கிறது நமக்கு வீழ்ச்சியை கொடுக்கறது, கஷ்டத்தை நஷ்டத்தை கொடுக்கறதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம ஜனன ஜாதகத்தின்படி இந்த கிரகங்கள், இந்த 4 கிரகங்களுமே சனி, ராகு, குரு, செவ்வாய் நமக்கு ஜனன ஜாதகத்தின்படி 8ஆம் பாவம் 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக வந்திருந்தால் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம சொல்கிற பலன்களில் மாற்றம் இருக்கும். தொழில் மூலமாகவே நஷ்டம் ஏற்படும். ஒரு வாகனத்தை வாங்கி அது ரிப்பேர் ஆகுது, அந்த வாகனம் நமக்கு செட் ஆகலை, ஒரு செயலை செய்ய வச்சு அதில் துன்பத்தை பண்ணுறது. அதே மாதிரி ஒரு இடம் வாங்கி நமக்கு அதில் நஷ்டமாயிடுச்சு. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி நஷ்டமாகுது அப்படின்னா, இந்த 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பு நம்ம ஜாதகத்தில் இந்த கிரகங்களுக்கு இருந்தால் தான் ஆகும். அப்படி இருக்குதாங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும். எப்போவுமே கோச்சார பலம் என்பது நம்ம ஜனன ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த அதிகாரத்தை வச்சுருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அங்கே சப்போர்ட் பண்ணும் அல்லது நமக்கு டிஃபெக்டாக வேலை செய்யும். இதை புரிஞ்சு நம்ம நடக்கும் பொழுது நமக்கு இந்த கிரகங்கள் நட்சத்திரத்தின் ஆற்றல்களை வழங்கி நமக்கு எல்லா நிகழ்வுகளுக்கும் சாதகத்தை தருது அல்லது பாதகத்தை தருதுங்கிற உண்மையை புரிஞ்சு இந்த ஜோதிடத்தை வழிநடத்தும் போது நமக்கு ரூட் கிளியர் ஆகும். இப்போ கும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே, கும்பத்துக்கு பணம் தர்ற கிரகமாகவும் வேலை தர்ற கிரகமாகவும் தொழில் டெவலப்மெண்ட்டை கொடுக்குற கிரகமாகவும் சனி தான் இருக்கார். அப்பேற்பட்ட சனி இப்போ 12ல் இருக்கார். இந்த ஸ்தானத்துக்கு வீக்கான பாயிண்டில் இருக்கார். ஆனால் அந்த வீக்கை வீக் பண்ணுற மாதிரி, கெட்டதை கெடுக்கிற மாதிரி இப்போ சனியினோட நின்ற நட்சத்திர குரு இந்த பண வரவுக்கும் வேலைக்கும் தொழிலுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அதனால் நம்ம ஜனன ஜாதகப்படி நமக்கு சனி திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடக்கிறவங்களுக்கு தொழிலில் திடீர் மேன்மைகளை கொடுத்துரும், அந்த மாதிரி வளர்ச்சியை கொடுக்கும். அப்போ இந்த சிஸ்டத்தில் நம்ம எல்லா கிரகங்கள் கோச்சார ரீதியாக பார்க்கும்போதும் நம்ம ஜனன ஜாதகம் தான் பேசும். ஜனன ஜாதகத்தில் எந்தெந்த கிரகம் என்னென்ன கேரக்டர் வாங்கியிருக்குங்கிறத ஒரு மெயினாக நம்ம கணக்கெடுத்து வச்சுக்கணும். நம்ம ஜனன ஜாதகத்தை கணிச்சு வச்சுக்கணும். 2, 6, 10 சம்மந்தப்பட்ட கிரகங்கள் எது அப்படின்னு பார்த்துக்கணும். அந்த கிரக நட்சத்திரங்கள் அதிகமான கிரகங்கள் அந்த தொடர்பில் இருந்ததுன்னா அந்தந்த வழியாலாம் நமக்கு தொழில் லிங்க்கு கிடச்சி நம்ம டெவலப் ஆகுங்கிறத அந்த நம்ம ஜனன ஜாதகம் நமக்கு சொல்லாமல் சொல்லும். அதே மாதிரி எந்தெந்த கிரகங்கள் நம்மளுக்கு துயரத்தை கொடுக்கும், விரயத்தை கொடுக்கும், லாஸை கொடுக்கும் அப்படின்னா அது 8, 12. அந்த பாவ உபநட்சத்திரங்கள் அந்த பாவ திசைகள் நடக்கும் பொழுது நம்ம கவனமாக இருக்கணும். இதுதான் நம்ம நட்சத்திர சூத்திர முறைன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.